decades of tireless dedication to conservation, Mr. Kalidasan has played a pivotal role in shaping environmental discourse and policy in Tamil Nadu. His work spans from grassroots activism to influential positions on state and policy in Tamil Nadu, including the Tamil Nadu State Board for Wildlife and the Coastal Zone Management Authority. Renowned for his efforts in health wildlife conflict mitigation, his collaborations with the Tamil Nadu Forest Department have led to impactful interventions in conflict-prone landscapes. His research contributions in wildlife corridor mapping, tourism impact assessment, and ecological conflict analysis reflect both scientific rigor and deep ecological insight. Beyond policy and fieldwork, he has inspired over 6 lakh students and mentored numerous young researchers, embodying the spirit of environmental education and stewardship. With this note, I invite Mr. K. Kalidasan sir to speak about green threads weaving human life with nature. பெருமரியாதைக்குரிய இந்த உலக சுற்றுச்சூழல் நாள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதனுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. என்னதான் அறிவார்ந்த பேச்சு கேட்டாலும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறத கேட்பதற்கு ஒரு பொறுமை வேண்டும். இங்க எவ்வளவு பரிதாபமா இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நானும் பரிதாபமா இருக்கிறேன். கடைசி பேச்சாளனா வர்றது இருக்கிறது அது எவ்வளவு பெரிய சிரமம்னு எனக்கு தெரியும். அதனால ஒரே ஒரு உடன்படிக்கைக்கு வந்துருவோம். கொஞ்ச நேரம் உங்க காதுகளை கடன் கொடுங்கள். ஒரு நாணயமான கடன்காரனாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருப்பி கொடுத்துட்றேன். எனக்கு தெரியும் ரொம்ப நேரம் கேட்கிற பொறுமை நீங்கள் இழந்திருப்பீர்கள் தெரியும். காலையில் இருந்த கூட்டமே இப்ப இல்லை, நீங்க தான் மிச்சம் இருக்கீங்க. அப்புறம் சுற்றுச்சூழலை பற்றி உங்களுக்கு ஏன் கற்றுக் கொடுக்க வேண்டும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எல்கேஜிலேயே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஹையர் எஜுகேஷன்ல we have to come across papers in environmental sciences. டெய்லி பேப்பர்ல படிக்கிறோம், நியூஸ்ல பார்க்கிறோம். சுற்றுச்சூழலை பற்றி ஏன் கற்றுக் கொடுக்கணும்? அதுவும் மருத்துவம் படிக்கிற உங்களுக்கு ஏன் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னா எனக்கு தெரியும் அது பெரிய தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அதை சார்ந்த அறிவாளிகள் என்று எனக்கு தெரியும். எனக்கு இன்னொரு பெரிய பயம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் கூடயும் பேசிடலாம், ஆனா அந்த 2K கிட்ஸோட பேசுறது பெரிய பயம். ஏன்னா சாயங்காலம் போனோடனே அப்படியே தட்டி பார்த்து அந்த ஆள் வளரிட்டு போயிருக்காரு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கொஞ்சம் பொறுப்புணர்வோடு தான் உங்களோட பேசணும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசுறேன். நான் உங்களோட பேசுறது தகவல்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. கூகுளை தட்டினா கிடைக்காத எந்த தகவலையும், இன்னைக்கு சாட் ஜிபிடியை தட்டினா கிடைக்காத எந்த தகவலையும் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனா எனக்கு கொஞ்சம் வலி இருக்குது, எனக்கு கொஞ்சம் கோபம் இருக்குது. என் வலியையும் கோபத்தையும் உங்கள்கிட்ட இறக்கி வைக்கணும், அதான் என்னுடைய நோக்கம். நீங்கள் மருத்துவம் படிப்பவர்கள், மருத்துவர்கள் கொஞ்சம் பேர். வலினா உங்களுக்கு தெரியும், வலி நோய் அல்ல, நோயின் வெளிப்பாடு தான் வலி. நோய் வந்தா வலிக்கணும், வலிக்கலைன்னா மருத்துவ போயிடுச்சுன்னு ஆபத்து. அப்படின்னா எனக்கு என்ன வலி இருக்குது, எனக்கு என்ன கோபம் இருக்குதோ அதையே உங்கள்கிட்ட சொல்லணும். அப்படின்னா நீங்க டாக்டர்ஸ், மற்றவங்கள்ட்ட சொல்றதை விட உங்கள்கிட்ட சொல்றது ஒரு டாக்டர்கிட்ட என் வலியை சொல்லணும். 2 விதமா நான் உங்களை பார்க்கிறேன். ஒன்று, ஒரு இளைய தலைமுறையாக பார்க்கிறேன். இதை தயவு செய்து ஒரு சுற்றுச்சூழல் நாள்ல உரை நிகழ்த்துவதாக நீங்க நினைக்க வேண்டாம். ஏதோ சுற்றுச்சூழல் நாள்ல தகவல்கள் எல்லாம் பெறப்போவதா நினைக்க வேண்டாம். நமக்கு இப்போது அவசரமாக தேவைப்படுது. ஒரு 2 உதாரணங்களோடு நான் சொல்லலாம். காலையிலிருந்து திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, காலநிலை மாற்றம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை உச்சரிக்கப்படும். இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய மையம் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் உண்டு. இந்த ஸ்பேஸையும் ஹியூமனையும் அதுதான் சித்தாவுடைய பேஸ், அதுதான் மையம். எனக்கு ஒரு டாபிக் இருக்குது, இந்த கிரீன் த்ரெட்ஸ் வீவிங் ஹியூமன் ஹெல்த் வித் நேச்சர். எப்படி ஒரு தலைப்பு. மனிதர்களையும் இயற்கையையும் நாம ஏன் அது ரெண்டுக்குமான உறவை ஏன் இப்ப தேட வேண்டி இருக்குதுன்னா,
திரும்ப மறுபடியும் காலையில சொன்ன ஒரு விஷயத்தை திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியும், உங்க வயசு வந்து நீங்க காலேஜ் சேரும்போது ஒரு 17 வயசு இருக்கும். இப்போ வந்து 22 வயசுக்குள்ளார இருப்பீங்க, பிஜி படிக்கிறவங்களா இருந்தா. ஆனா 2015 வருஷம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வயசு 15. அந்த பொண்ணுடைய நாடு ஸ்வீடன். அந்த ஸ்வீடன் நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்கு முன்னாடி இருந்து அந்த 15 வயசு பொண்ணு ஓங்கி ஒரு குரல் கொடுத்தான். அந்த குரலுக்கு உலகம் திரும்பி பார்த்தது. அமெரிக்க அதிபர் பதில் சொன்னார், ஆஸ்திரேலிய பிரதமர் பதில் சொன்னார். ஒரு 15 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு பேரு கிரேட்டா தன்பர்க். அவ ஏன் அப்படி சொன்னா, அவங்க ஏன் பதில் சொன்னாங்கன்னா, அவ வந்து யாரை பார்த்து சொன்னா, உலக தலைவர்களை பார்த்து சொன்னா, யூ சீட்டட் ஆர் லைஃப்னு சொன்னா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையை ஏமாத்திட்டீங்கன்னு சொன்னா. அந்த சின்ன பொண்ணு ஏன் அப்படி சொன்னான்னா, 2015 பாரிஸ்ல ஒரு உலக மாநாடு நடைபெறுகிறது. தட் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை UNO. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் உலகத்தின் அறிவியலாளர்கள், நாட் என்விரான்மெண்டலிஸ்ட், வேர்ல்டு சயின்டிஸ்ட். அவங்க அந்த மாநாடு ஆர்கனைஸ் பண்றாங்க. யாரை கூப்பிட்டாங்கன்னா, வேர்ல்டு லீடர்ஸை கூப்பிட்டாங்க. உலகம் முழுக்க இருந்து தலைவர்கள் பங்கேற்றார்கள். இந்திய பிரதமர் இருந்தார், அமெரிக்க அதிபர் இருந்தார், 196 நாடுகளை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த வேர்ல்டு லீடர்ஸ், அந்த வேர்ல்டு சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, டியர் லீடர்ஸ், நீங்கள் உங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் நீங்க இந்த நாட்டுக்கு நன்மை செய்வீங்கன்ட்டு தான். உங்க நாட்டில் ஏராளமான பிரச்சனை இருக்கும், உங்க நாட்டுக்கு மற்ற நாட்டுக்கு பிரச்சனை இருக்கும், அதையெல்லாம் தீர்க்கிறது தான் உங்க வேலை, அதுக்கு தான் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நாங்கள் உங்களிடம் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நாம் வாழும் இந்த புவிக்கோளம் ஆபத்தில் இருக்கிறது. இந்த ஆபத்தை விரைந்து செயல்படலைனா, விரைந்து சரியாக்கலைனா, இன்னும் சில 100 ஆண்டுகள், சில ஆண்டுகளில் இந்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடுமோ என்று பயப்படுகிறேன் அப்படின்னு அறிவியலாளர்கள் சொன்னாங்க. அந்த அறிவியலாளர்கள் மத்தியில் இருந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கின். உங்களுக்கு தெரியும், ஸ்டீஃபன் ஹாக்கின் 2018 இறந்து போனாரு. உலகின் மிகப்பெரிய அறிவியல் சயின்டிஸ்ட்ல ஒருத்தர். அவர் இது தி பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், தி பிரீஃப் ஆன்சர்ஸ் ஃபார் தி பிக் கொஸ்டின் போன்ற நூல்கள்லாம் உலகில் அதிகமாக விற்பனையாகிற அறிவியல் நூல்கள். ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணவர், பிளாக் ஹோல் பற்றி சயின்ஸ் அவருடையது. அவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கை படித்த இரவு எனக்கெல்லாம் தூக்க வரல. என்ன சொன்னார்னா, இப்போது இருக்கிற இந்த நிலைமை அப்படியே நீடித்தால் இன்னும் 100 ஆண்டுகளில் இந்த பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்றதாக மாறிவிடுமோ என்று பயப்படுகிறேன்னு அவர் சொல்றார். அவர் ஒன்றும் ஜோசியக்காரர் கிடையாது, ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். 100 வருடங்கள்னா, கொஞ்சம் மேடம் அப்புறம் கொடுக்க சொல்லுங்களேன் மேடம், கொஞ்சம் அப்புறம் பண்ணலாங்களே, லெட் தம் லிசன். அவங்க 100 வருஷம்னு சொன்னாங்கன்னா அது உங்க பேர குழந்தைகளுடைய காலம். இந்த பூமியில வாழ முடியாதுன்னா எங்க போய் வாழ்வது? அப்படின்னா சுற்றுச்சூழல் நாளில் நாம் பேசுவது சுற்றுச்சூழல் அல்ல, நம் எல்லோருக்குமான இந்த உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் என்விரான்மெண்டலிஸ்ட். சுற்றுச்சூழலாளர்களுடைய பிரச்சனை அல்ல, உங்களுடைய இன்னும் பிறக்காத உங்கள் தலைமுறையினுடைய இந்த பூமிக்கும் நமக்குமான உறவை பற்றி, பின்னி பிணைந்த உறவை பற்றி பேசுவதுதான் சூழலியல். இந்த பூமிக்கும் நமக்குமான உறவை நம்ம எப்படி மதிப்பிடலாம்? நமக்கு தெரியும், இந்த பூமிக்கு ஒரு பேர் இருக்கு, பயோஸ்பியர்னு பேர். இந்த பிரபஞ்சத்துல, இந்த ஸ்பேஸ்ல, யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஸ்பெரிக்கலா தான் இருக்கும். அதான் சயின்ஸ் சொல்லுது. அந்த பூமிக்கு மட்டும்தான் பயோஸ்பியர்னு ஒரு பேர் இருக்கு, உயிர்கோளம். ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, நம்ம பார்ட் ஆஃப் சோலார் சிஸ்டம் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். படிக்கும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது how many planets in the solar systemனா
நான் வந்து 9 போட்டால் தான் ரைட் ஆன்சர். ஆனால் நீங்கள் 9 போட்டிருந்தீங்கன்னா ராங் ஆன்சர். ஏன்னா இப்போ ப்ளூட்டோ பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ப்ளூட்டோ மாறி போச்சா? ப்ளூட்டோ அப்படியே தான் இருக்கு. த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ப்ளூட்டோ ஹவ் பீன் சேஞ்ச்டு. ஏன்னா அது ஒன்றும் பக்கத்தில் இல்லை, அவ்வளோ தூரத்தில் இருக்கு. பிளானட்டரி சிஸ்டமே அவ்வளோ பெருசு. நம்முடைய இந்த சூரிய மண்டலமே அவ்வளோ பெருசு. இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த 8 பிளானட்ல எங்காவது உயிர் இருக்குதா? இல்லை. அக்யூரேட்டா தேடிட்டாங்க. இது மாதிரி பிளானட்டரி சிஸ்டம் மாதிரி லட்சக்கணக்கான சிஸ்டம் சேர்ந்தது தான் கேலக்சி. we are in மில்கி வே. ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின், அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மில்கி வேல எங்காவது உயிர்கள் இருக்கிறதா? தேடுறாங்க, இல்ல. இந்த மில்கி வே மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சி சேர்ந்தது தான் பிரபஞ்சம், யூனிவர்ஸ், பேரண்டம். இந்த பேரண்டத்தில் எங்காவது உயிர்கள் இருக்கிறதா? இந்த நிமிஷம் வரைக்கும் there is no evidence of life other than the earth. இந்த பிரபஞ்சத்தோட கம்பேர் பண்ணோம்னா நம்முடைய பூமி வந்து ஒரு நானோ பார்ட்டிகல் தான். ஆனால் this is the only living planet. அதனால தான் அதுக்கு பயோஸ்பியர்னு பேர். உயிர்கள் வாழும் ஒரே இந்த பூமி ஆபத்தில் இருக்குதுன்னா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படின்னா இந்த பூமியை நம்ம எப்படி பார்க்கணும்? அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர்ல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கும். இந்த பூமியில உயிர்கள் இருக்குதுன்னா எவ்வளவு உயிர் இருக்குது? நீங்க கூகுள தட்டினீங்கன்னா மதிப்பிடுவார்கள். 87 லட்சம் வகையான உயிர்கள் இந்த பூமியில் இருக்கலாம் என்று எஸ்டிமேட் பண்றாங்க, ஒரு அனுமானிக்கிறார்கள். யாருக்கும் உறுதியா சொல்ல முடியாது. நம்முடைய மக்கள் தொகை எவ்வளவு? 8 பில்லியன், 800 கோடி மனிதர்கள் நம்ம இந்த பூமியில் இருக்கோம். இந்த 800 கோடி பேரும் அந்த 87 லட்சம் உயிர்கள்ல ஒரு உயிர் தான். நாம் இல்லாமல் இங்கு பல லட்சம் உயிர்கள் வாழ்கிறது. அதான் இந்த பூமி. இப்பதான் இந்த பூமியை பற்றிய சில கேள்விகளை எழுப்புறதா இந்த சுற்றுச்சூழல் நாள்ல குறிப்பா சித்த மருத்துவர்களான உங்களோடு இந்த விஷயத்தை பேசணும். அப்படின்னா அந்த உயிர்களுக்கும் நமக்குமான உறவு என்ன? இந்த உறவை வந்து கணக்கு போடுவதில் 87 லட்சம் உயிர்கள்ல 2% 3% தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், நாம் அறிந்தது. மற்றதெல்லாம் இன்னும் பல உயிர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை, இருக்கலாம்னு மதிப்பிடுறோம், அவ்வளவுதான். அந்த உறவுகளுக்கும் உயிர்களுக்கும் நமக்குமான உறவை எப்படி மதிப்பிடணும்னு சொன்னா, இந்த பூமியினுடைய வயசு அறிவியல் சொல்லுது 460 கோடி ஆண்டுகள் ஆயிருக்கும்னு சொல்லுது. உங்களுக்கு பிடிச்ச லீடர் யாராவது ஒருத்தர் கேட்டீங்கன்னா நீங்க வரிசையா சொல்லிட்டே போலாம். காந்தின்னு சொன்னீங்கன்னா 100 வருஷம், காமராஜர்னு சொன்னீங்கன்னா ஒரு 60-70 வருஷம், அப்படியே போலாம் சொல்லிக்கிட்டே போனா. திருவள்ளுவர்னா 2000 வருஷம், புத்தர்னா 2500 வருஷம். இதுதான் நம்ம படிச்ச ஹிஸ்டரி. 10,000 வருஷம், இவ்வளவுதான் நமக்கு வரலாறு தெரியும். ஆனா 460 கோடி வருடங்கள் இந்த பூமி பரிணமித்து அறிவியல் சொல்லுது. இன்னையிலிருந்து 300 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பூமியில் உயிர்கள் தோன்றி 300 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உயிர்கள் தோன்றி இருக்கலாம்னு அறிவியல் சொல்லுது. முதல் உயிர் அப்ப தோன்றி இருக்கலாம். இன்னையிலிருந்து 40 கோடி வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பூமியில் பூச்சிகள் இருந்திருக்கின்றன, அறிவியல் அப்படிதான் சொல்லுது. 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்கு ரெப்டைல்ஸ், ஊர்வன இனங்கள் இருந்திருக்கலாம். 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதர் மேமல்ஸ், பாலூட்டி இனங்கள் இந்த பூமியில் பரிணமித்து இருக்கலாம், அறிவியல் சொல்லுது. 15 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே பறவைகள் இந்த பூமியில் இருந்திருக்கின்றன, பறக்கும் உயிரினங்கள் இருந்திருக்கின்றன. ஆனா நாம இந்த ஹோமோசேப்பியன் என்று சொல்லக்கூடிய நவீன மனிதர்கள் எவ்வளவு காலம் இந்த பூமியில் இருக்கோம்னா 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வருஷமா தான் இருக்கிறோம். பறவைகள் 15 கோடி வருஷமா இருக்குது, பூச்சிகள் 40 கோடி வருஷமா இருக்குது. நம்ம 2 லட்சம் வருஷமா தான் இருக்கோம்னா முந்தா நாள் இந்த பூமியில் பரிணமித்தவர்கள் நாம். இந்த உண்மையிலிருந்து தான் நாம் இந்த பூமியை பற்றிய இயற்கையை பற்றி நம்ம பேசணும் முதல்ல. அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குது, இந்த பூமி யாருக்கு சொந்தம்? 50 வருஷம் 60 வருஷம் ஒரு இடத்துல குடியிருந்தோம்னா we are claiming that it's our property. ஆனா பல கோடி வருடங்களாக நமக்கு முன்னாடி பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் இருக்குன்னா இது அவங்களுடைய உலகம். நாம தான் புதுசா வந்திருக்கிறோம். இந்த புதுசா வந்திருப்பவர்களை பற்றி அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அறிவியல் உலகம் அதுதான் சுந்தரராஜன் சொன்னாரு, நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள், விலங்குகள், மற்ற உயிர்கள் வாழும். ஆனால் அவை இல்லாத உலகத்தில் நம்மால் ஒரு நாளும் வாழ முடியாது. இப்போ ஒரு கேள்வி எழும், இந்த பூமியில் பரிணமித்த உயிரினங்களிலேயே வல்லமையான உயிரினம் எது?
அப்படின்னா மனிதர்கள் தான். ஆற்றல் மிகு உயிரினம் நம்ம தான். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம்பு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இப்பவும் இருக்கு. 5,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யானை எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இப்பவும் இருக்கு. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாம்பரம் பக்கத்துல ஒரு 25-30 வயசுல ஒருத்தர் இறந்து போயிருந்தாருன்னு வைங்க, அவருக்கு உயிரிழப்பி இங்க பாருப்பா இதான் உன் ஊர்னா அவர் மறுபடியும் செத்து போயிடுவார் ஒரே நிமிஷம். ஏன்னா செல்போன் கிடையாது, மைக் கிடையாது, கார் கிடையாது, கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. 100 வருடத்தில் இந்த உலகத்தை தலைகீழா மாற்றி இருக்கோம் நம்ம. அப்படின்னா வல்லமையான உயிரின மனிதர்கள் தான். அந்த வல்லமையான மனிதர்கள், இவ்வளவு சர்வ வல்லமை பெற்ற மனிதர்கள் மற்ற உயிரெல்லாம் இல்லாம ஏன் இருக்க முடியாது? இந்த கேள்விக்கு விடை தேடுகிற அவசியத்தை காலம் நமக்கு உருவாக்கி இருக்கிறது. காலையில பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் பேசியிருப்பார். ஒரு சின்ன நுண்ணுயிரி, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி இல்லைன்னா என்ன ஆகும் இந்த பூமி? நம்ம பெரிய ஆள், ரைட், நம்ம தான் சர்வ வல்லமையானவர்கள். ஆனா கண்ணுக்கே தெரியாத ஒரு நுண்ணுயிரி, அந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா அந்த பூமி என்ன ஆகும்? இந்த கேள்வியை மட்டும் கேட்டோம்னா ஒரு மைக்ரோபயாலஜி படிச்சவங்க 2 மணி நேரம் பதில் சொல்லிடுவாங்க. நுண்ணுயிர்களை பற்றிய அறிவியல் அவ்வளவு தெரியும். உங்களுக்கு தெரியும், இந்த உடலில் உட்கொள்ள வேண்டிய மருந்துகளுக்கும் இந்த உடலுக்குமான உறவை உங்களுக்கு தெரியும். நான் ஒரு ஆள் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னோம்னா அது பொதுவான கருத்து. ஆனா இது ஒரு உயிரான்னு கேட்டா ஒரு உயிர்னு பொதுவான கருத்து. ஆனா இந்த ஒரு உயிருக்குள் ஏறக்குறைய 29 ட்ரில்லியன் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. அதான் அறிவியல் சொல்லுது. அவ்வளவு என்ன பண்ணுதுன்னு எல்லாருக்கும் தெரியாது. கட்ஸுக்கு ஒரு ரோல் இருக்குது, நீங்க படிச்சிருப்பீங்க. ஒண்ணுக்கும் ஒரு ரோல் இருக்குது. அப்படின்னா இந்த நுண்ணுயிர் இல்லைன்னா இந்த உடம்பு இல்லை. மண்ணுல ஒரு டீஸ்பூன் ஒரு நல்ல ஃபெர்டைல் லேண்ட்ல பொதுவா இந்த கேள்வியெல்லாம் நமக்கு திரும்ப கேட்கணும். ஏன்னா நமக்கு கற்பிக்கப்பட்டது வேறு. நம்ம ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? சாயில்னா நான் லிவிங் ஆர்கானிசம், உயிரற்றது. சாயிலுக்கு அதான், மண்ணுனா உயிரற்றது. ஆனா எங்க ஊருக்கு போய் எங்க தாத்தா கிட்ட அவங்க தோட்டத்துல போயிட்டு ஒரு இடத்துல புள்ளே எதுவுமே முளைக்கல. ஏன் தாத்தா இங்க எதுவுமே முளைக்கலன்னா அவர் சொல்றாரு மண்ணு செத்து போச்சுப்பான்றாரு. மண்ணுக்கு உயிரே இல்லை, மண்ணு செத்து போச்சுன்னு தாத்தா சொல்றாரு. எப்படி? தாத்தாவுக்கு தெரியும். செத்து போன மண் எதுன்னு கேட்டா எந்த மண்ணில் நுண்ணுயிர்கள் இல்லையோ அந்த மண் செத்து போச்சுன்னு அர்த்தம். நுண்ணுயிர்கள் இல்லாத மண்ணில் எந்த தாவரமும் முளைக்காது. அப்படின்னா நுண்ணுயிர்கள் இல்லைன்னா இந்த உலகம் என்னவா இருக்கும்? ஒரு பாலை நிலமாக, பாலை வனமாக இருக்கும், வறண்ட நிலமாக இருக்கும். உயிர் வாழ சாத்தியமா? உயிர்காற்று, நம்ம சுவாசிக்கிற உயிர்காற்று. அதாவது நம்ம எல்லாருக்கும் கனவுகள் உண்டு, ஆசைகள் உண்டு. கனவுகளும் ஆசைகளும் தான் நம்ம இயக்குது. அடையிறமா இல்லையா அப்புறம் வேற. கனவு காணணும், ஆசைப்படணும், அதான் நம்மளை ஓட வைக்கும். அந்த இயக்கம் ரொம்ப முக்கியம். ஆனா கனவு காண்பதும் ஆசைப்படுவதற்கும் நம்ம வாழணும். வாழணும்னா என்ன வேணும்னா முதல்ல நீங்க சொல்லிருங்க. நீங்க சித்தம் கபம் இப்படி பேர் வச்சாலும் அறிவியல்லாம் நமக்கு 1ஆம் கிளாஸ்லயே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. காற்று வேணும், தண்ணி வேணும், உணவு வேணும் சொல்லி கொடுத்துட்டாங்க. உணவு இல்லாம எவ்வளவு நாள் இருக்கலாம்? 1 மாசம் இருக்க முடியுமா? பேசிக்கலாம். இருக்க முடியுமான்னு தெரியாது. தண்ணி இல்லாம 1 வாரம் இருந்து சொல்லலாம், முடியாது. ஆனா மூச்சு விடாம 10 நிமிடம் இருக்க முடியுமானா முடியாது. அப்படின்னா உயிர் வாழ அவசியமானது உயிர்காற்று. உயிர்காற்று எங்க இருந்து வருது? ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துட்டாங்க. மரங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும். அது உண்மையான உண்மைதான். நான் பாதி தானே உண்மை. நாம் சுவாசிக்கும் உயிர்காற்றில் பாதி கடலில் இருந்து வருகிறது. கடலுக்கு உயிர் இருக்கா? கடல்ல மரம் இருக்கா? கடல்ல மரம் இல்லை. ஆனா பாதி ஆக்சிஜன் கடல்ல இருந்து வருதுன்னா எப்படி? அப்பதான் அறிவியல் ஒரு பேருண்மையை சொல்கிறது. மரம் எனக்கு எப்படி ஆக்சிஜன் கொடுக்குதுன்னா போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை. கார்பன் டை ஆக்சைடை உள்ள வாங்கிட்டு கார்பனை வச்சுக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. கடலில் பல உயிரினங்கள் இந்த வேலையை பண்ணுது. கடல்வாழ் உயிரினங்கள் இந்த வேலையை பண்ணுது. அதுலயும் நீங்க சாயங்காலம் போயிட்டு கூகுள்ல தட்டினீங்கன்னா தெரியும். ப்ரோக்ளோரோ காக்கஸ்னு ஒரு கூகுள்ல தட்டினீங்கன்னா தெரியும். அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரி. அந்த நுண்ணுயிரி கடல் முழுக்க இருக்குது. கடல் தான் பூமியில் அதிக அளவு கடல் தான் இருக்கு. 3 2 பங்கு கடல் தான். கடல் முழுக்க அந்த ப்ரோக்ளோரோ காக்கஸ் இருக்குது. அதுவும் போட்டோசிந்தசிஸ் நடத்தும். அந்த உயிரினமும் கார்பன் டை ஆக்சைடு உள்ள வாங்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்குது. அந்த சின்ன நுண்ணுயிரி கொடுக்கிற வெளியிடுகிற ஆக்சிஜன் தான் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன்ல 20%.
அப்படின்னா நுண்ணுயிர்கள் இல்லைனால் நம் வாழ்க்கை சாத்தியமா? இங்க இருந்து அந்த பூமியை பற்றிய தேடலை நம்ம ஆரம்பிக்கும். அடுத்து பூச்சிகளுக்கு வருவோம். பூச்சினா நமக்கு ஒரு மூஞ்சி சுழிச்சிருவோம். ஆனா ஒரே ஒரு பூச்சி மட்டும் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன பூச்சி? பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? யாரும் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் பட்டாம்பூச்சி பிடிக்கும். ஆனா எத்தனை பேருக்கு கம்பளி பூச்சி பிடிக்கும்? கை தூக்க மாட்டோம். ஏன் பட்டாம்பூச்சி பிடிக்குது? அழகா இருக்குது, போட்டோ எடுத்துக்கலாம், டிராயிங் போட்டுக்கலாம், கவிதை எழுதலாம். ஆகவே வண்ணத்து பூச்சிகள் பிடிக்கும். அது சரிதான். ஆனால் அது ஆஸ்தட்டிக், அழகியல். ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நமக்கு பிடித்த எல்லா வண்ணத்து பூச்சிகளும் ஒரு காலத்தில் கம்பளி பூச்சாதான் இருந்திருக்கும். கம்பளி பூச்சிகள் இருந்ததுதான் வண்ணத்து பூச்சிகள் பரிணமிக்கிறது என்பதுதான் எக்காலஜி. நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் இங்க நோக்கம் அல்ல. இந்த பூமியில் பரிணமித்த உயிர்களுக்கும் நமக்குமான உறவை தேட வேண்டிய அவசியம் வந்திருக்குது. பூச்சிகள் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த கேள்வி கேட்டோம்னா, பூச்சிகள் இல்லைனால் பல மரங்கள் இல்லாமல் போகும். அறிவியல் சொல்லுது. மரங்கள் இல்லாம மரங்களுக்கு பூச்சிகளுக்கு மேல என்ன உறவு? ஸ்கூல்லே படிச்சிருக்கோம். பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை. 80% of the plants depends for cross pollination. தானா மகரந்த சேர்க்கை நடக்காது. வேறு ஏதாவது ஒரு செயல்பாடுகள் நடக்கணும். அதுல பெரும்பாலும் பூச்சிகள் தான் செய்கின்றன. பூச்சிகள் உட்கார்ந்து தேனெடுக்க வரும். ஒவ்வொரு பூக்கள்லையும், ஒவ்வொரு விதமான பூக்கள்லும் ஒவ்வொரு விதமான தாவரங்கள்ல தேனெடுக்க வரும். அப்படி உட்காரும் போதுதான் அந்த மகரந்த சேர்க்கை நடந்தாதான் அந்த இனம் விருத்தியாகும். அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த பூமியில் பரிணமித்த எல்லா உயிர்களையுமே, 87 லட்சம் உயிர்னு சொல்றாங்கல்ல, அந்த உயிர்கள் எல்லாத்தையும் எதையாவது பார்த்துட்டு வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த யூஸ் வாட் இஸ் த யூஸ்னு கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லு. இந்த கேட்காதேன்னு சொல்றதுக்கு சித்த மருத்துவத்தோட ஒரு பெரிய பின்னி பிறந்த உறவு இருக்கு. ஏன்னா இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும், ஒரு இடத்துல கத்திரிக்காய் காய்ச்சிருக்குது, அது கீழே புல்லு முளைச்சிருக்குது. கத்திரிக்காய் பார்த்தோன்னா இட்ஸ் பிரிஞ்சால்னு எக்ஸைட் ஆயிடுவோம் நம்ம. பட் வி won't மைண்ட் ஆன் த கிராஸ். புல்லு பத்தி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? புல்லுனா தேவையில்லாது, நெல்லுக்கு பாய்ந்தது சிறிது புல்லுக்கும் பாயும், இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. புல்லுனா தேவையில்லாது, இப்படிதான் நமக்கு நம்ம பொது புத்தியில அப்படிதான் இருக்கும். இப்ப ஒரு கேள்வி எழுப்புவோம், இந்த பூமியில் புட்களே இல்லாமல் போனால் என்ன ஆகும்? இப்படி ஒரு கேள்வி எழுப்பணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் யோசிப்போம். ஆனா உடனடியாக ஒரு பதில் வரும். என்ன பதில் வரும்னா, ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் போகும். சரியா? சரிதானே? புல் இல்லைன்னா ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் போயிடும். இதான் முதல்ல வரும். அந்த கேள்வி அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இன்னொரு கேள்வி வச்சுப்போம். அரிசி, கோதுமை, நெல், கம்பு, சோளம், ராகி, இந்த தானியங்கள்லாம் இல்லாம போனா என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? தானியங்கள் இல்லாமல் போனா என்ன ஆகும்? நமக்கு உணவு இல்லாமல் போயிடும். சரிதானுங்க? புல் இல்லைன்னா ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாம போகும். இந்த தானியங்கள்லாம் இல்லாம போனா நமக்கு உணவு இல்லாம போகும். இந்த ரெண்டு கூற்றையும் பயாலஜிக்கல் சயின்ஸ் எப்படி பார்க்குதுன்னு கேட்டா, நம்ம புல்லுன்னு சொல்ற அனைத்தும், நம்ம தானியங்கள் சொல்ற அனைத்தும் ஒரு காலத்தில் புல்லாதான் இருந்திருக்கும். இன்னைக்கும் அதனுடைய பொட்டானிக்கல் கிளாசிபிகேஷன்ல அது கிராஸ் தான், புல்லு தான். ஆனா அது எப்ப பயிரா மாறுதுன்னா, புட்களோடு புட்களாக இருந்த போது ஆதி மனிதர்கள் அது அப்படியே அந்த நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற போது, ஏதாவது ஒரு மனுஷன் ஒரு புல்லில் இருக்கிற ஒரு தானியத்தை சுவைத்திருப்பான். சுவைத்தா அவனுக்கு பிடிச்சிருக்கும், அவன் அதை தேடி தேடி சுவைப்பான். அப்ப அவனை பார்த்து எல்லாரும் தேடி தேடி சுவைக்கிற போது இன்னொருத்தர் நினைப்பான், ஏன் அதை போய் தேடி தேடி சுவைக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல அதை கொண்டு வந்து அப்படி நட்டலான்னு நட ஆரம்பிச்சானா அந்த புல்லுக்கு பேர் கிராப்பா மாறி, பயிரா மாறி. இப்படித்தான் தனக்கு பயன் தெரிந்ததை பயிர்னு மாத்திட்டோம். ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நமக்கு தெரிந்ததா தெரியாதாங்கிறது இல்ல, எல்லாவற்றுக்கும் பயன் இருக்கிறது. அது ஒவ்வொருத்தருடைய அறிவை பொறுத்து. இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. மழை பெய்யுது, மழை காலம், மழைக்காலம் முடிஞ்சோன்னா வீட்டு முன்னாடி புல்லு முளைச்சிருக்கும். புல்லை நம்ம கிளீன் பண்ணிட்டு இருப்போம். அது பொதுவாக நகரத்தில் நம்ம கிளீன் பண்ணுவோம், ஆளை வச்சு கிளீன் பண்ணுவோம்.
அப்போ ஒரு பாட்டியால் தாத்தாவை போவாங்க, பார்த்தாலே எழுத படிக்க தெரியாத பாட்டியா இருக்கும். அவங்க நின்றுட்டு, அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும், நின்றுட்டு சொல்லுவாங்க, இதை ஏன்பா பிடுங்க நீங்கம்மா? ஏன் பாட்டி, புல்லு தானே, இதான்ப்பா கீழா நெல்லி, இதான்ப்பா துத்தி, இதான்ப்பா தும்பைன்னு அவங்க ஏதாவது பேர்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த பேர் தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது. என்ன பாட்டி என்னென்னமோ பேர் சொல்றீங்க? அந்த பாட்டி யாரு? எழுத படிக்க தெரியாத பாட்டி. நாம யாரு? a+b² தெரிந்த அறிவியல் வாய்ந்த அறிவியலாளர்கள், படிப்பாளிகள். ஆனா அந்த பாட்டி சொல்கிற தாவரங்கள், எழுத படிக்க தெரியாத அந்த பாட்டி சொல்கிற தாவரங்களுக்கும் நீங்க படிக்கிற சித்த மருத்துவத்துக்கும் நான் சாப்பிடுகிற அனைத்து வகையான மருந்துகளுக்கும் தொடர்பு இருக்கு. என்னன்னா சித்தா, யுனானி, ஆயுர்வேதா எல்லா மருந்துகள்லையுமே, இங்கிலீஷ் மருந்து உட்பட எல்லாவற்றினுடைய காம்பினேஷன்லையும் 80% பிளான்ஸ் தான் இருக்கு, தாவரங்கள் தான் இருக்கு. அதுல பெரும்பாலான தாவரங்கள் பெயர் நமக்கு தெரியாது. பெயர் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? நம்ம இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்து வாங்கிக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போய் மருந்து வாங்கணும்? 100 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு பிரச்சனைனா தாத்தாவும் பாட்டியும் எங்க போவாங்க? முதல்ல அம்மாவும் பாட்டியும் முதல்ல சமையல் கட்டுக்கு போவாங்க. எங்க திப்பிலி இருக்குது, எங்க சுக்கு இருக்குது, எங்க மிளகு இருக்குன்னு தேடுவாங்க. அதுலயே பாதியை குணப்படுத்திடுவாங்க. மீதினா பாட்டி வெளியே போவாங்க. வெளியே போயிட்டு அது 2 தலையை கொண்டு வருவாங்க, கசக்கி போடுவாங்க, சரியா போயிடும். அதுவும் முடியலன்னா தான் ஊர்ல ஒரு வைத்தியர் இருப்பார், அந்த வைத்தியர்கிட்ட போவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்? அப்படியே கடையில் போயிட்டு தலைவலிலாம் ஒரு மருந்து, காய்ச்சல்லாம் ஒரு மருந்து வாங்கிறோம். இந்த மருந்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்படியே ஒரு லென்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த செடியில தலைவலிக்கான மருந்து இருக்கு, இந்த செடியில காய்ச்சலுக்கான மருந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, பெரும்பாலும் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய எழுத படிக்க தெரியாத தாத்தா பாட்டிகிட்ட போனாங்க. அவன் தலைவலிலாம் என்ன பண்றான், அவன் காய்ச்சல்லாம் என்ன பண்றான், அந்த மருந்து, அந்த செடி எது, அந்த செடியில இருந்து எசன்ஸ் எடுத்தாங்க, அது கேப்சூலா மாறி இருக்கு. அப்படின்னா நமக்கு பயன் தெரியாத தாவரங்கள், நமக்கு பெயர் தெரியாத தாவரங்களை வெறும் புல்லுன்னு டிஸ்கிரைப் பண்ணோம்னா, நமக்கு புல்லாக தெரிந்தது, பாட்டிக்கு ஒரு பேர் தெரியுது, அங்க பாட்டிக்கு ஒரு பயன் தெரியுதுன்னா, உலகெங்கும் இதுதான். இங்க இருக்கக்கூடிய இயற்கை எல்லாவற்றையும் இந்த மண்ணோடு பின்னி பிணைந்த ஒரு உறவோடு தான் படைத்து வைத்திருக்கிறது, பரிணமித்து வைத்திருக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் இங்கு பங்களிப்பு உண்டு. என்ன பங்களிப்புன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த கத்திரிக்காய் செடிக்கு அடியில் இருந்த புல்லுல இருந்து நாளைக்கு எய்ட்ஸுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால், நாளைக்கு கோவிடுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அதை ஹெர்பல் பிளான்ட்னு மாத்திடுவோம். அல்லது அந்த அறிவு ஏதாவது ஒரு மக்கள் மருத்துவத்தில் எங்கேயாவது இருக்கும், தேடினோம்னா மறுபடியும் ரிவைவ் ஆகும். ஆனா அது வரைக்கும் அவன் இருக்கணும். அதுதான் பிரச்சனை. எல்லாம் புட்கள், ஏன் புட்களை பற்றி பேசுகிற போது எல்லா உயிர்களும் இங்க அவசியம்னு அறிவியல் சொல்கிற அந்த உண்மையோடு தான் பார்க்கணும். எல்லா உயிர்களும் அவசியம், எல்லா உயிர்களும் சேர்ந்ததுதான் அந்த பூமி. அதுல சில உயிர்களை மட்டும் கீஸ்டோன் ஸ்பீசிஸ்னு அறிவியல் சொல்லும். ஆல் த ஸ்பீசிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஆனா சில உயிர்களை கீஸ்டோன் ஸ்பீசிஸ்னு சொல்லும், ஆதார உயிர்கள். இந்த கீஸ்டோன்ங்கிற வார்த்தையை எங்க இருந்து வரும்னா, அது ஒரு, இந்த ஆர்கிடெக்ட் படிக்கிறவங்களுக்கு தெரியும், கட்டிடக்கலை படிக்கிறவங்கள நம்மளே பார்த்துருப்போம். பழைய இப்ப இருக்க நம்ம வீடுகள்லாம் ஜன்னல் கதவெல்லாம் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். ஆனா பழைய கட்டிடங்கள் எல்லாம் ஒரு ஆர்ச் வடிவில் ஒரு முகப்பு இருக்கும். அப்படி ஆர்ச் வடிவில் இன்னைக்கு கட்டிடலாம் சிமெண்ட்ல ஈஸியா, ஆனா அன்னைக்கு எளிதா கட்ட முடியாது. கற்களை லாவகமா அடிக்கிட்டு போயிட்டு நடுவுல ஒரு கல்லை வைப்பாங்க. அந்த நடுவுல இருக்க கல்லுக்கு பேர் கீஸ்டோன். அந்த கல்லு கலண்டுருச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சரே உடைஞ்சு போயிடும். ஒரு இக்கோ சிஸ்டத்துல ஒரு உயிர் இல்லாமல் போனால் அந்த இக்கோ சிஸ்டமே பாதிக்கப்படும்னா அந்த ஸ்பீசிஸ்க்கு பேரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ். அப்படி எல்லா உயிரையும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊர்ல ஆலமரம் பார்ப்போம், ஆலமரம், இந்த ஃபைக்கஸ் ட்ரீஸ் எல்லாமே கீஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிராமத்துல ஆலமரம் இருந்தா தெரியும், ஆயிரக்கணக்கான பறவைகள் அதுல உட்காரும், அங்கதான் வாழும். காட்டுல ஆலமரம் இருந்துச்சுன்னு வைங்க, யானை தேடி வரும் ஆலமரத்தை. ஆழம் பழம் பழிச்சுன்னா பழம் கீழே விழுந்து யானை சாப்பிடும், பெரிய யானை அந்த ஆலம்பழம் சாப்பிடும். நூற்றுக்கணக்கான பறவைகள், பூச்சிகள், விலங்குகளுக்கு ஆலமரம் உதவும். அதனால அது கீஸ்டோன் ஸ்பீசிஸ். இவ்வளவு உயிர்களை வாழ வைக்கிற அந்த ஆலமரத்தை யார் வாழ வைப்பா தெரியுங்களா? ஒரு சின்ன பூச்சி தான். அந்த பூச்சிக்கு பேர் ஃபிக் வாஸ்ப்னு பேர், ஆலங்குளவி. அந்த குளவி என்ன பண்ணுதுன்னா,
ஆலம்பூச்சி, ஆலம்பூ பார்த்துருப்பீங்க, சின்னதா இருக்கும். அந்த பூக்கள்ல அது வந்து தேன் எடுக்க வரும், அந்த சின்ன குழவி. அந்த குழவி ஒவ்வொரு பூவா உட்கார்ந்து தேன் எடுத்துட்டு போயிடும். அப்படி அது உட்காருகிற போதுதான் அந்த ஆலமரத்தில் பாலினேஷன் நடக்கும், மகரந்த சேர்க்கை நடக்கும். ஆலம் பூ அப்பதான் காயா மாறும், கனியா மாறும், இன்னொரு மரத்திற்கான விதை முளைக்கும். அந்த பூச்சி இல்லைன்னா அந்த மரத்தோடு அந்த ஆலமரத்தினுடைய வாழ்வு முடிஞ்சு போயிடும். அப்படின்னா பூச்சிகள் இல்லைன்னா இந்த பூமியில் பல தாவரங்கள் இல்லாமல் போகும். பறவைகளுக்கு வருவோம். பறவைகளை பற்றி பேசணும்னா 2 மணி நேரம் பேசலாம். பறவைகளுக்கு இந்த பூமிக்கான உறவு அது இன்னும் மேன்மையானது. பறவைகள்ல வந்து பல விதமா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இந்த கிளாஸிஃபை இன்னைக்கு கூட இப்ப கூட வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பரவும். அதாவது புலி இல்லைன்னா, காட்டுல புலி இல்லைன்னா காவேரியில தண்ணி இல்லாம போகலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. காட்டில் இருக்கிற புலிக்கும் காவிரியில தண்ணிக்கும் என்னடா தொடர்பு? இன்னைக்கு வந்து நீங்க வந்து போன வாரம் இந்த இந்த என்விரான்மெண்டல் டேனுடைய இந்த வருஷத்தினுடைய தீம் வந்து பீட் த பிளாஸ்டிக் பொல்யூஷன். பிளாஸ்டிக் கழிவுகளை நாம வந்து இல்லாமல் பண்ணுவோம். பிளாஸ்டிக் அந்த பொல்யூஷனை இல்லாம பண்ணுவோம். இதான் இந்த வருஷத்தினுடைய தீம். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. எங்கள் ஊர் கோயம்புத்தூர்ல புகழ்பெற்ற கோயில் வந்து மருதமலை. அந்த மருதமலை அடிவாரத்தில் ஒரு யானை அப்படியே இறந்து போச்சு. இறந்து போன யானை வயிற்றில் அப்படியே டன் கணக்கில் பிளாஸ்டிக் பைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த யானை மரணத்திற்கும் அந்த பிளாஸ்டிக் பைகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இப்ப யானை இல்லாம போனா நமக்கு என்ன? இப்படி ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னு வைங்க. இந்த கேள்விக்கெல்லாம் இன்னும் யானை இல்லாம போனா என்ன? ஒரு உயிர் இல்லாம போயிடுச்சு, அவ்வளவுதானா? இந்த உறவை யானைய இதே மாதிரி அறிவியல் உலகம் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் சொல்லுது. முதல்ல இந்த யானைக்கு போறதுக்கு முன்னாடி காலையிலிருந்து இந்த காலநிலை மாற்றம் பற்றி பேசுகிற போது, காலநிலை மாற்றம் இந்த பூமியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க வந்து சாயங்காலம் போயிட்டு ChatGPT தட்டி வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இன் த வேர்ல்டு, உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை, என்விரான்மெண்டல் இஷ்யூ எல்லாம் போட வேண்டாம், இந்த உலகத்தின் பெரிய பிரச்சனை எதுன்னு நீங்க ChatGPT அடிச்சீங்கன்னா இந்த உலகத்துல 1000 பிரச்சனை இருக்கு. இந்த உலகத்துல வறுமை இருக்குது, சாதி சண்டை இருக்குது, மத சண்டை இருக்குது, எல்லைகள் சண்டை இருக்குது, இத்தனை பிரச்சனை இருக்குது. ஆனா ChatGPT இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய தொழில்நுட்பமான AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு உருவாக்கின ChatGPT சொல்லுது the number 1 issue in the world is the climate change சொல்லுது. சூழலியல் வாதிகளுடைய கூற்று சூழலியல் இஷ்யூ அல்ல அது, இது ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? அழகா சுந்தரராஜன் சொன்னாரு, ஒரே காரணம் தான். ரொம்ப எல்லா சுற்றுச்சூழல் கட்டு போயிடுச்சு அப்படி பொதுவெல்லாம் சொல்ல முடியாது, பின் பாயிண்ட் அடிக்கணும். இனிமே இதுக்கு என்ன காரணம்னா, இந்த பூமியில் கடந்த 150-200 வருடங்களாக வளர்ச்சிங்கிற பேர்ல தப்பு பண்ணல. நம்ம தப்புன்னு நம்ம சொல்லாமலே எதோ சரின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இவ்வளவு கரண்ட் இருக்கு, இந்த மைக் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்குது, ஒரு ஏசி போட்டிருக்கோம், இந்த ஹாலில் உட்காந்துருக்கோம், லைட் எரியுது, இத்தனை சொபிஸ்டிகேட்டடா நம்ம மாறி இருக்கோம். இந்த சொபிஸ்டிகேட்டடா மாறியதற்கு அடிப்படையான காரணம் இந்த கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுல தெர்மல் பவர் ஸ்டேஷனுடைய மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. அங்க நிலக்கரி எரிக்கிறோம். நம்ம காலையில வண்டியில வந்திருப்போம், அந்த வண்டியில டீசல் பெட்ரோல் எரிக்கிறோம். இந்த ஃபாசில் ஃபியூயல், டீசல், பெட்ரோல், நிலக்கரி, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஃபாசில் ஃபியூயலை எங்கெல்லாம் எரிக்கிறோமோ அங்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆனால் இந்த பூமியில் தேக்கி வைக்கப்படுகிற சூடு அதிகமாகும். இந்த பூமி சூடானால் இந்த பூமியினுடைய கிளைமேட் கொலாப்ஸ் ஆகும். ஆகவே ஃபாசில் ஃபியூயல் கன்சப்ஷனை குறைக்கணும், அங்கதான் நம்ம நிற்கணும். ஒரு பிளாஸ்டிக் எரிச்சோம்னா அதுல ஃபாசில் ஃபியூயல் எமிட் ஆகும். இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஒட்டுமொத்தமா சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாருக்குமான பிரச்சனை, எனக்கு வந்து அப்படி அல்ல. இது பேசுறது அத்தனை உங்களுக்காக இல்லை, நான் உங்களுக்காக பேசுறேன். ஆனா நீங்க உங்களுக்காக கேட்க கூடாது, இன்னும் பிறக்காத உங்கள் பிள்ளைகளுக்காக இதை கேட்கணும். இந்த பிள்ளைகளுக்கு நம்ம எதை மிச்சம் வைக்க போகிறோம்? நம்ம வந்து என்ன, உங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன,
அப்படின்னு கேட்டால் உங்கள் அப்பா அம்மா இல்லை, உலகத்தினுடைய எந்த அப்பா அம்மாவை கேட்டாலும் உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா, நீங்கள் ஏன் ஓடுறீங்க, ஏன் உழைக்கிறீங்கன்னு கேட்டால் ஒரே பதில் சொல்லிடுவாங்க, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளை நல்லா இருக்கணும். இதான் எல்லா அப்பா அம்மாவுடைய ஆன்சரும் அதுதான். உங்கள் உழைப்பின் நோக்கம் என்னன்னு கேட்டால் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுக்கு தான் ஓடுறான் உழைக்கிறான். சரி, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச வரலும் கொஞ்சம் சொத்து சேர்த்து வைப்போம், முடிஞ்ச வரலும் அவங்களுக்கு படிப்பு கொடுப்போம். அது சரியானா அது சரி. ஆனால் அது மட்டுமே சரியா? இந்த கேள்வி எழுகிற போது தான் வந்துருமா வராதான்னு கோவிட் பற்றிய செய்திகள் வந்துட்டு இருக்குது இப்போ. ஆனால் நீங்கள்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கிற போது அந்த ஒரு வருடம் அப்படியே ஒர்க் வீட்டில் இருந்து ஸ்கூல் அட்டன் பண்ணிங்க, ஒரு மாதம் ஊரடங்கில் இருந்தோம். ஒரு பயம் கவியது. நம்ம பக்கத்து வீடுகளில் நிறைய பேர் இறந்து போனாங்க, அந்த சோகத்தை நினைவுபடுத்த வேண்டியதில்லை, அதுக்கு அப்படியே மறைஞ்சு போச்சு. ஆனால் திடீர்னு அந்த நிகழ்ச்சியை மட்டும் ஒரு செய்தி மட்டும் ஞாபகப்படுத்தும். திடீர்னு டெல்லியில் பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறைம்பாங்க, டெல்லியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்பாங்க, மாஸ்க் அணிஞ்சு தான் வெளியே வரணும்பாங்க. ஏன் டெல்லியில் மட்டும் அந்த செய்தி வருதுன்னா உங்களுக்கு தெரியும் என்ன காரணம்? ஏர் பொல்யூஷன். நம்ம அப்படியே டிவியில் பார்க்குறோம், பேப்பரில் படிக்கிறோம், ஓ டெல்லியில் ஏர் பொல்யூஷன் அப்படியே நகர்ந்து போயிடுறோம். ஆனால் நான் முதலே சொன்னேன், இந்த ஏர் பொல்யூஷன் என்பது உயிர்காற்று தொடர்பானது. வாழ்வதற்கு அடிப்படையானது ஆக்சிஜன். இந்த ஏர் பொல்யூஷனுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒன்று இருக்கு. 50க்குள்ளார இருக்கணும், அதான் நல்ல காத்து. 100 வரைக்கும் போச்சுன்னா ஜாக்கிரதை, 150னா உடல்நிலை பிரச்சனைகள் வரும், 200னா ஹார்ம்ஃபுல், 300னா அசாரடஸ், பேராபத்து, உடம்பு பிரச்சனை வந்துடும், அந்த ஊர்ல வாழக்கூடாது. ஆனா 2024 டெல்லியில 795 ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பதிவாயிருக்குது. 50 தான் நல்லது, 795 795 அப்படின்னா எவ்வளவு மோசமா காற்று கட்டு போயிருக்கும். ஸ்கூலுக்கு லீவ் விட்டா, பள்ளிக்கூடங்களுக்கு வராதேனா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அந்த இரவுகளில் உயிர்காற்று போதாம பரிதவிக்கிற குழந்தைகளை பார்த்து, மூச்சு திணறுகிற குழந்தைகளை பார்த்து கண்ணீர் வடித்த அம்மாக்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆக்சிஜன் போதாம துடிதுடிக்கிற முதியவர்களை பார்த்து கலங்கிய இளையவர்களை பற்றி நமக்கு தெரியாது. இன்னைக்கு டெல்லியில நடக்கிறது நாளை நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா நமக்காக சேர்த்து வைக்கப்படுகிற சொத்தும் படிப்பு மட்டுமே நம்மை வாழ வைத்து விடுமா? இந்த கேள்விக்கு விடை தேடி வேண்டிய அவசியத்துல தான் நம்ம இருக்கிறோம். இது வெறும் சுற்றுச்சூழலாளுடைய பிரச்சனை அல்ல, நம் பிள்ளைகளுடைய பிரச்சனை, இன்னும் பிறக்காத உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை. இப்படிதான் இதை பார்க்கணும். இதுல எல்லாருக்கும் அக்கறை இருக்கு. யார் இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா, சார் எனக்கு வேற பூமி இருக்கு சார், நான் அங்க போய்க்குவேன், உங்க பூமியை நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு பூமி தான் இருக்கு, பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னா இங்கதான் நம்ம வாழணும். இந்த பூமியில் நம்ம வாழணும்னா இந்த பூமியை என் பிள்ளைகளை, நான் வந்து குற்ற உணர்வோடு தான் உங்களோட பேசுறேன். ஏன்னா என் தலைமுறையில நான் காலேஜ் படிக்கும்போது, நான் படிச்சுட்டு இருக்கும் போது இப்படியெல்லாம் விஷயத்த சொல்லிக் கொடுக்கல. மரம் நடுவோம், மழை பெறுவோம், ஒரு மாலை நேரத்து பொழுதுபோக்காக தான் சுற்றுச்சூழல் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. நம் வாழ்க்கையின் பின்னி பிணைந்து இருக்கிறது. அதனாலதான் வீவிங் ஹியூமன் ஹெல்த் வித் நேச்சர்னு இந்த தலைப்பு இருக்கு. இன்னைக்கு இது நம்மோடு பின்னி பிணைந்தது. இந்த பின்னி பிணைந்த உறவுகளை, இந்த இயற்கை அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன படிக்கிறோம், என்ன வேலை செய்ய போறோம், எப்படி சம்பாதிக்க போறோம் அடுத்து. ஆனா நம்ம பூமியில வாழணும்னா எல்லோரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த பொறுப்புணர்வு நமக்கு இருக்கிறது. மருத்துவம் என்பது ஒரு மகத்துவமான ஒரு சேவை. அது தொழில் அல்ல. அதை படிக்கிறீங்க நீங்க அப்படின்னா அதுக்குள்ளார, அதுவும் சித்த மருத்துவம் உயர்ந்த நெறிகளை கொண்டது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அதற்கான ஆசான்கள் இருக்காங்க. நான்லாம் அதெல்லாம் டாக்டர் சிவராமன் மூலமாக தான் நாங்கெல்லாம் கற்றுக்கிட்டோம். அவர் தான் எங்களுக்கெல்லாம் வாத்தியார், அவர் தான் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் இதுக்குள்ளார, இந்த சூழலியல்களுக்குள்ளார இந்த பிரச்சனையை வந்து யாரோ தனியா 4 பேர் வந்து ஒரு தேவதூதன் வந்து ஜீபூம்பா போட்டு இந்த பிரச்சனையை தீர்த்துருவானா? தீர்க்க முடியாது. அப்படியே ஒரு கதாநாயகன் வந்து வசனம் பேசுகிற கதாநாயகர்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியுமானா தெரியாது. விம்மி விம்மி அழக்கூடிய தொலைக்காட்சி தொடர் நாயகிகளுக்கு தெரியுமானா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் யூ ஆர் த ரியல் ஹீரோஸ், யூ ஆர் த ரியல் ஹீரோயின்ஸ்.
அதனால நீங்க அந்த மாற்றத்தை முன்மொழிய வேண்டும். நான் முதலே சொன்னேன், எங்கள் காலத்தில் இது சொல்லப்படவில்லை. நாங்கள் இந்த தவறுகளுக்கெல்லாம் நாங்களும் காரணமாக இருந்திருக்கிறோம். ஆனா எங்கள் காலத்தில் தான் நான் ஸ்கூல் படிக்கிற போது எந்த கடையிலும் தண்ணீர் பாட்டில்கள் விற்பனைக்கு இருந்தது கிடையாது. இன்னைக்கு வந்திருக்குன்னா இது வெறும் செய்தி அல்ல, நம் மீது நடத்தப்பட்டிருக்கிற ஒரு போர். நாளைக்கு உங்க பிள்ளைகளுடைய முதுகுல ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வந்துவிடக்கூடாது. அதான் நமக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு. வந்தா பார்த்துக்கலாம்னா எதை வந்தா பார்த்துக்கலாம். அப்புறம் இப்படிதான் சுற்றுச்சூழலை பார்க்கணும். சுற்றுச்சூழல் என்பது வெறும் மேடை பேச்சு அல்ல, வெறும் ஒரு சிலபஸ் அல்ல, இது வாழ்க்கை. என் வாழ்க்கை பற்றிய பிரச்சனை இது. இப்படி புரிந்து கொண்ட ஒரு புதிய சமூகம் படைக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். அதனாலதான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏதோ உங்களுக்கு காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பேச்சு கேட்கறதுனா யாரையோ நான் வச்சு நல்ல பட்டிமன்ற பேச்சாளர்களை வச்சு இங்க பேச்சு கேட்க வச்சிருக்கலாம். அது கை தட்டிட்டு நம்மளும் இன்னும் சுவாரஸ்யமா கை தட்டிட்டு போயிருப்போம். ஆனா இந்த அக்கறையை கொண்ட ஒரு தலைமுறை வந்தாக வேண்டும். இது காலத்தின் தேவை. அப்படின்னா இதை நம்முடைய ஸ்கூல் சொல்லிக் கொடுக்கல. பயோடைவர்சிட்டி பற்றி ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், அது 4 மார்க் 3 மார்க் செய்தியா படிச்சுட்டு போயிடும். அந்த உறவு நீங்க புலிகளை காப்பாற்றணும்னு சொன்னா, ஏன் புலியை காப்பாற்றணும், சேவ் டைகர்னு அப்படியே காருக்கு பின்னாடி எழுதியிருக்காங்கன்னா, ஓ அவங்கெல்லாம் நேச்சர் லவர்ஸ், நம்மெல்லாம் ஓ அவங்கெல்லாம் நேச்சர்ல, நம்ம யாரு அப்படின்னா அது அவங்களுக்கானதா இல்ல. புலியை காப்பாற்றோம்னா புலி இட்ஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஹெல்தி ஃபாரஸ்ட். ஒரு காட்டின் உயிர் சூழலின் குறியீடு. முதல்ல காடை பற்றி புரிஞ்சுக்கணும். நம்ம முதலே சொன்ன இந்த சூழலியல் பிரச்சனைகள்ல கார்பன் எமிஷன் தான் காரணம்னா 2 தீர்வு தான். கார்பன் எமிஷன் இல்லாத, அதாவது இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அது ஒரு பட்டியல் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, நீங்க கத்துக்குவீங்க. இதை எமிட் பண்ணாத புதிய தொழில்நுட்பங்கள் வேணும். அதான் முதல்ல. எந்த பெரிய தொழில்நுட்பமாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் என் காற்றை கெடுக்கும்னா, என்னுடைய இந்த பூமியினுடைய கிரீன் ஹவுஸ் அளவை அதிகரிக்கும்னா அந்த தொழில்நுட்பம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். எந்த தொழில்நுட்பமாக இருந்தாலும் வேண்டாம். அதனால் நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு வந்தாலும், இன்னைக்கு பொருளாதார பின்னடைவுகள் வரும், ஆனா என் பிள்ளைகள் வாழும். இந்த பொருளாதார பின்னடைவுக்குன்னு வாழ தகுதியற்றதாக என்னுடைய பூமி மாறிவிடக்கூடாது. இந்த குரல் உலகெங்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் குரலாக ஒலிக்க வேண்டும். அதனாலதான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இதுக்கான கேம்பெயின் உலகம் முழுக்கதான கேம்பெயின் நடக்கணும். நம்ம இன்னைக்கு நமக்குள்ளார சாதி, நமக்குள்ளார மதம், நீ இந்த மதம்டா, டே நீ இந்த சாதிடா, அப்படி வரவங்களெல்லாம் அப்படி தூக்கி போடுங்க. டே நான் வாழக்கூடிய பூமியே ஆபத்துல இருக்குடா, நீ என்ன சாதி பேசிட்டு இருக்கிற, வா எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு பூமிக்கு குரல் கொடுப்போம். இதான் இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற பெரிய சேலஞ்ச். நான் தப்பிச்சு போயிடுவேன்னு யாரும் சொல்ல முடியாது. என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண செய்யணும், என்ன செய்ய முடியுமோ செய்யணும். அதுதான் காடு ஏன் தேவைன்னா, நான் கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணி குடிப்பேன். நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா இங்க கிருஷ்ணா தண்ணி வரும், பைப்ல அந்த தண்ணி தான் வரும். பாட்டில் கேன்ல வர தண்ணியுடைய வரலாறு வேற, அது எங்க இருந்து வருதுன்னு தெரியும். அதை படிச்சோம்னா இன்னும் ரொம்ப நேரம் பேசணும். அதெல்லாம் அதுவும் இந்த ஆற்றுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அல்லது வீராணம் தண்ணி வரும். இந்த வீராணம் தண்ணியும் கிருஷ்ணா தண்ணி எங்க இருந்து வருது, ஆத்துல இருந்து வருது. அல்லது இங்க இந்த சென்னையில 3 ஆறுகள் உண்டு, அது ஆறான நமக்கு தெரியாது. கூவம் நதி தான். கூவம் ஆற்றில் குளித்து நாட்குறிப்பு எழுதிய ஒருத்தர் பேர் பச்சையப்பர். அவருடைய பேர்ல இருக்க காலேஜ் தான் பச்சையப்பர் காலேஜ். மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கூவம் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து சென்று அபிஷேகம் செய்த வரலாறு உண்டு. கூவம் இன்னைக்கு ஆறான்னு கேள்வி கேட்கணும். நம்ம அடையாறு ஆறு, அது கொசத்தலையாறு, கொற்றவைன்னு போற்றப்பட்ட ஆறு, அது ஆறுகள் தான் இந்த ஊரை உருவாக்கி இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் கழிவு சாக்கடையா மாறி போயிடுச்சுக்கிறது ஒரு பெரிய சோகம். முதல்ல அது புரிஞ்சுக்கணும், இது சோகம். இந்த ஆறுகள் அது இருந்து இல்லாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம குடிக்கிற தண்ணி, தமிழ்நாடு பூரா நம்ம குடிக்கிற தண்ணியில 80% தண்ணி ஆத்துல இருந்து தான் கிடைக்குது. அது காவேரியா இருக்கலாம், தாமிரபரணியா இருக்கலாம், வைகையா இருக்கலாம், சிறுவாணியா இருக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, விளைகிற நெல் வயலுக்கு ஆத்து தண்ணி தான் போகுது. இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற நகரங்கள்லாம் தொழில் நகரங்கள். 15 நாளைக்கு திருப்பூர்காரங்களுக்கு உலகம் பூரா ஏற்றுமதி எங்க பண்ணணும்னு தெரியும். 20 நாளைக்கு பவானி தண்ணி வரலைன்னா ஒரு திருப்பூர் இண்டஸ்ட்ரி கூட இயங்காது. அப்ப ஆறு தான் கொடுக்குது. இப்பதான் ஒரு கேள்வி உண்டு, இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படா ஒரு ஆறு உருவாகும், ஒரு நதி எப்படி உருவாகும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா 2 பதில் உண்டு.
இந்த கேள்வியை வட இந்தியாவில் கேட்டோம்னா அவங்க உடனே பதில் சொல்லிடுவாங்க, பனி உருகி ஆறுகள் உருவாகும். ஏன்னா இமயமலையில தான் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனை போன்ற ஆறுகள்லாம் உருவாகுது. உலகம் பூரா அப்படிதான் ஆறுகள் உருவாகும். பனிமலையில் உருவாகும், மழை பெய்யாத காலத்திலும் பனி உருகி ஆற்றுல தண்ணி ஓடும். ஆனால் தென்னிந்தியாவில் எந்த பனிமலையும் இல்லை. நாம் அந்த பதிலை சொல்ல முடியாது. இதுக்கு விடை தேடுகிற போது தான் 8ஆம் வகுப்புல ஒரு கேள்வி ஜியோகிரபியில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு கேள்வி சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்க படிக்கும்போது என்னன்னா ஊட்டி, குன்னூர் போன்ற சுற்றுலா தலங்கள் இருப்பதாக மட்டும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மலையை பற்றி பேசணும்னா இன்னும் 2 மணி நேரம் பேசணும். ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், அந்த மலையில் மனிதர்கள் காயப்படுத்தாத இன்னும் சில இடம் மிச்சம் இருக்குது. இந்த மலைதான் நம்முடைய தமிழர்கள் போற்றிய குறிஞ்சி நிலம். அந்த மலை உச்சியில போய் பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்கள் போகாத இடத்துலலாம் வெறும் புல்வெளி தான் இருக்கும், கிராஸ். நம்ம கிரவுண்ட்ல இருக்க கிராஸ் மாதிரி அது இருக்கும். ஆனா அறிவியல் சொல்லுது, மரங்கள் இந்த பூமியில் பரிணமிப்பதற்கு முன்பாக தோன்றிய தாவரங்கள் அந்த புல்வெளி. அதை ஒட்டி ஒரு காடு இருக்கும், அந்த காட்டுக்கு பேரு சோலைக்காடு. அதுவும் முதிர்ந்த நிலை, சாச்சுரேட்டட் ஃபாரஸ்ட்னு வரலாறு சொல்லுது. இமயமலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் எவ்வளவு கால வித்தியாசம்னா, இமயமலை தோன்றுவதற்கு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பரிணமித்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. 10 கோடி வருஷம். அதனுடைய பழமை அந்த சோலைக்காடுகளில் இருக்கும். அந்த காடும் புல்வெளியும் என்ன பண்ணும்னா, இங்கே பனிமலை இல்லை, மழை பெஞ்சதுன்னா பொதுவாக ஹில் ஸ்டேஷனில் ரெயின்ஃபால் அதிகம். பெய்கிற மழை தண்ணியை அந்த புல்வெளியும் காடும் தேக்கி வைக்கும். அதனுடைய இயற்கை அமைப்பு அப்படி. அதை பற்றி விரிவாக பேச நேரம் இல்லை. தேக்கி வைக்கும். தேக்கி வச்ச தண்ணி என்னாகும்னு கேட்டால் அந்த மண்ணில் ஊறி ஊறி பாறை இடுக்குகளுக்கு போய் சேரும். பாறை இடுக்கில் 10 நாள் 15 நாள் அடைமழை பெஞ்சாலும் அந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படாது. மண் உள்வாங்கிக்கும். மண்ணை உள்வாங்கிட்டு 2 பாறை அந்த ஊற்றுகளாக பாறை இடுக்கு மண்ணு சேர்த்து வைக்கும். மண்ணுல இருந்து பாறைகளுக்கு வரும். பாறைகளில் அப்படியே கசிஞ்சு 2 மலை இடுக்குகளுக்கு ஊற்றுகளாக வந்து சேரும். எங்கெல்லாம் சோலைக்காடுகள் புல்வெளிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வற்றாத ஓடைகள், பெரினியல் ஸ்ட்ரீம்ஸ் உருவாகும். நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க போய் பார்த்தோம்னா தெரியும். இந்த சின்ன சின்ன ஓடைகள் 10-15 ஓடைகள் ஒன்று சேர்ந்தா சிற்றார்கள். 50-60 சிற்றார்கள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா காவேரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, மலம்பலா, பாரதப்புலா, சிறுவாணி, பவானி, தென்னிந்தியாவில் ஓடும் அனைத்து நதிகளுக்கும் தாய்மடியாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. அந்த மலைக்காடுகள் இருக்கு. அந்த மலைக்காடுகள் அழிஞ்சு போச்சுன்னா பெய்கிற 4வது நாள் அந்த தனி கடலுக்கு போயிடும். தெர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிவர் அண்ட் ட்ரைனேஜ். ஆற்றுக்கும் ட்ரைனேஜுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா காடுகளை காப்பாற்றுவோம் என்பது என் தண்ணீரை காப்பாற்றுவது, காடுகளை காப்பாற்றுவோம் என்பது என் மூச்சு காற்றை காப்பாற்றுவது, காடுகளை காப்பாற்றுவோம் என்று என் புவிக்கோளத்தை காப்பாற்றுவது. இப்படிதான் புரிஞ்சுக்கணும். சரி, காட்டை எப்படி காப்பாற்றுறது? காட்டை காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றுறது? அங்கதான் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. காட்டில் போயிட்டு மரக்கன்றுகள் நட்டு காப்பாற்றணுமா? அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சும்மா இருக்கிற இடத்துல மரக்கன்றுகள் நடுங்க. உங்க வீட்டு பக்கத்தில் மரக்கன்றுகள் நடுங்க, அது வேணும். மரம் தான் ஆக்சிஜனை கொடுக்கும், கார்பன் டை ஆக்சைடு உள்ள வாங்குவது வேணும். ஆனா காட்டில் போயிட்டு நீங்க மரம் நடாதீங்கன்னு. ஏன்னா என்ன மரம் நடணும்னு நமக்கு தெரியாது. கண்ட மரத்தை எல்லாம் நட்டக்கூடாது. வேப்ப மரம் நல்லது நம்ம ஊருக்கு, ஆனா ஊட்டியில வேப்ப மரத்தை நட்டக்கூடாது, அது கலைச்செடி. இந்த ஊருக்கு பேர், இந்த பகுதி, சென்னை உட்பட செங்கல்பட்டு உட்பட இந்த பகுதிக்கு பேர் தொண்டை மண்டலம்னு பேர். தொண்டை மண்டலம்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பகுதி தொண்டைக்கு அடிப்படை காரணம் ஆதண்டை. ஆதண்டை என்பது சித்த மருத்துவத்தில் எவ்வளவு பெரிய மருத்துவ செடின்னு நமக்கு தெரியும். எங்கள் ஊர்ல இன்னைக்கும் ஒரு ரசம் வைப்பாங்க. இன்னைக்கு இல்ல, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பகுதியில், கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு ரசம் வைப்பாங்க. செலவு ரசம்னு பேரு, அல்லது தலைச்சார் ரசம்னு சொல்லுவாங்க. ஒரு 16 வகையான லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுல எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு இந்த ரசம் வைப்பாங்க. உடம்பு வலினா, காய்ச்சல்னா, உள்ளத்தாச்சினா எல்லாத்துக்கும் அந்த ரசம் தான். ஆனா அதுல முக்கியமானது ஆதண்டை. இன்னைக்கு எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஆதண்டைன்னா என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு மண்டலமே, தொண்டை மண்டலமே ஆதண்டையின் பேரால் இருக்கு. அந்தந்த ஊருக்கு ஒரு இயற்கை இருக்கு. அதை அந்த காடுகளுக்குன்னு ஒரு இயற்கை அமைப்பு இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. மரம் நம்ம நட வேண்டியதில்லை, அதை பறவைகள் செய்யும், விலங்குகள் செய்யும். அவை என்ன அங்க இருக்குதோ சாப்பிட்டு அது எச்சம் போடும். யானை சாப்பிட்டு எச்சம் போட்டுச்சுன்னா காட்டில் பல மரங்கள் முளைக்கும். யானை அந்த வேலையை செய்யும், பறவைகள் செய்யும். காட்டுக்கு போய் தண்ணி ஊற்றணுமா? தேவையில்லை, இயற்கையான மழை பொழிவு போதும். காட்டுக்கு போயிட்டு பூச்சி இருக்கும், பூச்சிக்கொல்லிகள் அடிக்கணுமா? தேவையில்லை, ஏராளமான பூச்சிகள் உண்டு. பூச்சி அதிகமானா
அதை கட்டுப்படுத்துவதற்கென்றே ஏராளமான பறவைகள் உண்டு. பீ ஈட்டர்ஸ், ஃப்ளை கேச்சர்ஸ் அதுக்கு பேரு. அவை கட்டுப்படுத்திக்கும். வாப்லர்னு ஒரு பறவை இருக்குது, அது படிச்சீங்கன்னா தெரியும். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இல்லைங்களா, புலிக்கும் காவிரிக்கும் என்ன தொடர்புனா, காவேரி ஆறு உருவாகிற எல்லா மலைகளிலுமே புலிகள் வாழுது. புலியை எப்படி காப்பாற்றுவோம், அந்த கேள்வியிலிருந்து தான் இந்த தேடலே வந்துச்சு. சேவ் டைகர் அப்படின்னா ஏன் புலியை காப்பாற்றணும், முதல் விஷயம். ரெண்டு, புலிகளை எப்படி காப்பாற்றுறது, இந்த ரெண்டு கேள்வியும் இருக்குது. அதில் ஏன் புலியை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே அது வந்து நேஷனல் அனிமல் அப்படின்னு சொல்லிடுவோம். பெரும்பாலும் நேஷனல் அனிமலாக நாளைக்கு வேற எதையாவது மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. புலி வர்றதுக்கு முன்னாடி சிங்கம் தான் நேஷனல் அனிமல். நாளைக்கு வேற எது வேணாலும் மாற்றிக்கலாம், அது பேர் மாற்றிட்டா அது இம்பார்ட்டன்ட் இல்லையானா அப்படி கிடையாது. டைகர் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஹெல்தி ஃபாரஸ்ட். ஒரு வளமான காட்டின் குறியீடு புலி. ஒரு காட்டில் ஒரு 10 புலி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த காட்டுக்கு நம்ம போகவே வேண்டாம், அந்த காடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி சார் புலி இருந்தால் காடு நல்லா இருக்கும்? சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது. ஒரு புலி இருக்குதுன்னா நம்ம என்ன அஷ்யூம் பண்ண, புலி இருக்குதுன்னு தெரிஞ்சா போதும். நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா அதுக்கு உணவு இருப்பதாக அர்த்தம். உணவு இருந்தால் தான் ஒரு உயிர் வாழும். ஒரு புலி வாழ என்ன உணவு வேணும்னா பெரும்பாலும் மான்கள் வேணும். ஒரு புலி எவ்வளவு மானம் சாப்பிடும்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மானம் சாப்பிடும். அப்படின்னா ஒரு 50 மான் இருந்துச்சுன்னா ஒரு புலி ஒரு வருஷத்துக்கு வாழ்ந்துருமானா வாழ முடியாது. ஏன்னா ஆய்வாளர்கள் சொல்றாங்க புலி வாழ்க்கை ஒன்றும் எளிமையானது கிடையாது. புலி போன அப்படி மான் வந்தோடனே புலி வேட்டையாடி ஜெயிச்சிட முடியாது. அப்படியே புலி வந்துச்சுன்னா மான் வந்து அப்படியே கழுத்தை நீட்டிட்டு டேக் மீ அப்படின்லாம் நிற்காது. ஒரு 20 அட்டம்ப்ட்ல ஒரு முறை தான் மானுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹண்ட் கிடைக்கும். பெரும்பாலும் மான் தான், புலிக்கு சக்சஸ்ஃபுல் ஹண்ட் கிடைக்கும், பெரும்பாலும் மான் தான் ஜெயிக்கும். ஏன்னா அது உயிருக்கு போராடுது, இது உணவுக்கு போராடுது. உயிருக்கு போராடுறதான் ஜெயிக்கும். அப்படின்னா ஒரு 500 மானாவது இருந்தால் தான் ஒரு புலி வாழ முடியும். இப்படிதான் அறிவியலாளர்கள் கணிக்கிறாங்க. இப்போ 10 புலி இருக்குன்னா we can assume there are thousands of deers, hundreds of deers. ஆயிரக்கணக்கான மான் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவைக்கு உணவு இருக்குன்னு அர்த்தம். அந்த என்ன உணவு? பெரும்பாலும் தாவரங்கள், நல்ல பாதுகாக்கப்பட்ட காடு. இப்போ புலியை பாதுகாக்கணும்னா காட்டை பாதுகாக்கணும். காட்டை பாதுகாத்தோம்னா புலியை பாதுகாத்துடலாம். காட்டை பாதுகாக்கும் போது புலியை பாதுகாக்கிற எல்லா முயற்சியும் காட்டை பாதுகாப்புனா, காட்டை பாதுகாப்புனா புலியை மட்டும் பாதுகாப்புல என் நதிகள் உருவாகிற அந்த இடத்தையும் பாதுகாக்கிறோம், எனக்கான ஆக்சிஜனையும் தரோம், இந்த பூமியை காப்பாற்றுறோம். இந்த உறவு தான் சொல்லணும். இதுல தான் அந்த வாப்லர்னு பறவையை சொன்னேன். இந்த வாப்லர்ங்கிற பறவை பூச்சுண்ணி பறவை. ஒரு அதாவது பூச்சிகளை மட்டும் சாப்பிடக்கூடியது. இந்த எவ்வளவு சாப்பிடும்னா ஒரு நிமிஷத்துல 6 பூச்சிகள் அது வேகமா சாப்பிடும். அப்படியே சில வாப்லர்ஸ் வந்து மைக்ரன்ஸ், குளிர்காலத்துல ஐரோப்பால இருந்து வரும். அந்த குளிர்காலம் தான் மரங்களில் பூச்சிகளுடைய பிரீடிங் சீசன். அந்த பிரீடிங் சீசன்ல இந்த பறவை ஏராளமான பூச்சிகளை கட்டுப்படுத்தும். அந்த பறவை வராமல் போனால் அந்த மரங்கள் பூச்சிகளின் மரமாக மாறிப்போம். இப்ப என்ன ஆகும்னு கேட்டா அங்கதான் சயின்ஸ் வந்து இன்னொரு விஷயத்தை பயன்படுத்து. நீங்க வந்து இந்த ஜீனோஹார்மெசிஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்னைக்கு நவீன மருத்துவ உலகத்தில் ரொம்ப முக்கியமா பேசப்படுது. எப்படின்னா ஒவ்வொரு உயிரும் இப்பதான் சித்த மருத்துவத்துக்குள்ளார இருக்கிற இன்னொரு செய்திகளை வரான். மற்ற மருத்துவத்திலிருந்தும் சித்த மருத்துவம் எப்படி வேறுபடுதுன்னா, இது நேரடியான தாவரத்துக்கும் நமக்குமான உறவை அறிந்த மருத்துவம். இது ஒவ்வொரு வகையான இந்த மண்ணுக்கான மருத்துவம். இந்த மண்ணுக்கான மருத்துவம்னா ஏற்கனவே சுந்தரராஜன் சொன்னது போல இந்த டிராபிக்கல் கண்ட்ரிஸ், இங்குதான் பயோடைவர்சிட்டி அதிகம், இங்குதான் ஏராளமான தாவரங்கள் உண்டு, ஏராளமான உயிரினங்கள் உண்டு. நீங்க மேல பனி பிரதேசத்துக்கு போனீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. இங்க இருக்க தாவரங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய அதனுடைய பயன்களை அறிந்த மானுடத்தின் மிகப்பெரிய அறிவு தேடலுடைய உச்ச வடிவம் தான் சித்த மருத்துவம். ஆனா அதுலதான் ஒரு விஷயம் இருக்குது. பல தாவரங்கள் நமக்கு தெரியும், அந்த தாவரங்கள் அருகி வருவதும் நமக்கு தெரியும். இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, முதல் முறையாக இந்த தாவரங்களை கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறோம், விளைவிக்க வைக்கிறோம். பொதுவாக மருந்து என்பது மருத்துவ தாவரங்கள் எதையும் நாம் விளைவிப்பது கிடையாது. அது பேரன் லேண்ட்ல வளரும். பேரன் லேண்ட்ல போய் தான் பிடிப்பாங்க. நம்ம பாட்டி தாத்தாவுக்கு தாத்தாலும் அப்படிதான் பிடுங்கினாங்க. ஆனா பேரன் லேண்டே இல்லாம போச்சுன்னா நம்ம கல்டிவேட் பண்றோம். கல்டிவேட் பண்ணா அந்த பயன் கிடைக்குமா? உணவை பற்றிய
இப்போது ஒரு அறிவியல் சொல்லுது, நீங்க எதையெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு நீங்க கூகுள்ல தட்டினீங்கன்னா அந்த காய் சாப்பிட்டா நல்லது, இந்த காய் சாப்பிட்டா நல்லதுன்னு வரும். ஆனால் அதே காய் ஒரு ஃபெர்டைல் லேண்ட்ல, அதாவது ஆர்கானிக், இந்த பூச்சிக்கொல்லிகள் ரசாயன உரங்கள் பயன்படுத்தாத இடத்திலிருந்து விளைவிச்சுன்னா அதே காய், ஒரு 1/2 கிலோ காய், அதுல கிடைக்கிற மினரல்ஸ் இந்த பூச்சிக்கொல்லிகள் இந்த ரசாயன உரங்கள் போட்ட அந்த இடத்துல இருந்து வளர்ந்து சாப்பிட்டோம்னா இதுல பல மடங்கு அந்த வீரியம் குறைந்து விடுகிறதா அறிவியல் சொல்லுது. ஒரே அளவு தான், ஆனா அத பயன் குறைந்து விடுகிறது. இது அறிவியல் இன்னைக்கு கண்டுபிடிக்குது. ஏன்னா தாவரங்களுக்கு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ட்ரேஸ் மினரல்ஸ், அதை எடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த மண்ணில் ட்ரேஸ் மினரல் இருந்தாதான் அந்த பயன் முழுக்க தாவரங்களுக்கு போய் சேரும். இப்ப மருந்து, நீங்க ஒரு மருந்து கொடுத்தா சித்த மருத்துவம் இந்த நோய்க்கு இந்த மருந்து இந்த தாவரத்திலிருந்து அதுக்கான மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லுதுன்னா அந்த தாவரம் எங்கு விளைவிக்கப்படுகிறதுங்கிறது முக்கியம். ஏன்னா ஏற்கனவே சுந்தரராஜன் ஒரு விஷயத்த சொன்னாரு, உயிர்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்னு சொன்னார். அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஒரு தொற்று நோய், பெருந்தொற்று நோய்களுக்கு காரணமா இருக்குதோ அதே போலதான் உயிர்களுக்கு ஸ்ட்ரெஸ் எப்பெல்லாம் வரும்னு கேட்டா ஆர்டிபிஷியலா வரும், நேச்சரா வரும். ஒரு வறண்ட நிலத்தில் விளையக்கூடிய ஒரு தாவரத்துக்கு அது அதுக்கு அது தன்னுக்குள்ளார சிலவற்றை இந்த வறட்சியை காப்பாற்றுவதற்கான சில பண்புகளை வளர்த்தெடுக்கும். அந்த பண்புகள் மூலமாக அது மண்ணிலிருந்து சில விஷயங்களை உறிஞ்சி எடுக்கும். அந்த மண்ணில் விளைஞ்சாதான் அந்த பண்பு அந்த தாவரத்தில் இருக்கும். அந்த தாவரத்தை எளிதில் போயிட்டு நம்ம அப்படியே இரிகேட் பண்ணி விளைவிச்சிட்டோம்னா அதே பயன் கிடைக்குமா? இந்த கேள்வியை மருத்துவ உலகம் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கு. அப்படின்னா உயிர்களை பற்றி பேசுவது என்பது, இங்க நம்ம சுற்றி இருக்கிற இயற்கையை பற்றி பேசுவது என்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கான பாதுகாப்பு ஒரு பக்கம். நம்ம புலியை பாதுகாக்கணும்னு சொல்றது, யானையை பாதுகாக்கணும்னு சொல்றது, தாவரங்களை பாதுகாக்கணும்னு சொல்றது, காட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வது, மரம் நட வேண்டும் என்று சொல்வது, இவையெல்லாம் ஏதோ ஒரு சுற்றுச்சூழல் நாளில் தெரிவித்து போகிற விஷயம் அல்ல. இதன் மீது அக்கறை கொண்ட ஒரு புதிய சமூகத்தை உருவாக்க வேண்டும். இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த பிரச்சனை என்பது நம்முடைய பிரச்சனை அல்ல, நம் தலைமுறையுடைய பிரச்சனை என்பதை மீண்டும் வலியுறுத்துவதும். இப்ப நாங்க எல்லாரும் சொன்னதெல்லாம் இதனுடைய ஒரு பார்ட் தான். ஆனா இதனுடைய வேற வேற டைமென்ஷன் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தீர்வு என்னன்னு கேட்டா ஒரே ஒரு தீர்வு தான். என்னன்னா அந்த தலைப்பு, இந்த இயற்கைக்கும் நமக்குமான உறவை நம்ம பின்னி பிணைந்த உறவு இருக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். இந்த பூமி மனிதர்களுடைய உலகமா உயிர்களின் உலகமா அப்படின்னு கேட்டா இது உயிர்களினுடைய உலகம். இட் இஸ் நாட் ஹியூமன் சென்ட்ரிக் வேர்ல்ட், இட் இஸ் பயோசென்ட்ரிக் வேர்ல்ட். எல்லா உயிர்களும் சேர்ந்த ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். எந்த உயிர்களுடைய இழப்பும் நம்மை பாதிக்கும். இந்த உயிர்களுடைய இழப்புக்கு பெரும்பாலும் மனிதர்களே காரணமாகிறோம். ஆகவே எந்த மனித செயல்பாடுகள் எல்லாம் என் மண்ணுக்கு, என் தண்ணீருக்கு, என் காற்றுக்கு, இங்கு வாழும் உயிர்களுக்கு எதிராக இருக்கிறதோ அந்த மனித செயல்பாடுகளை குறைக்க வேண்டும். அப்படி குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சார் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் சார், நாங்க மட்டும் மாறினா போதுமா? நாங்க மட்டும் கடைக்கு போகும்போது துணிப்பை எடுத்துட்டு போனா போதுமா? ஊரே அப்படி இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நம்ம மாறணும். வி ஷுட் பி த மாடல். அதான் அவர் அந்த கடைசியா வங்காரி மாத்தாய் கதை சொன்னார் சுந்தரராஜன். அந்த அம்மா அந்த கதையை அப்படிதான் சொல்றாங்க. அவங்க ஹூ ஆர் யூன்னு கேட்டப்ப அவங்களுக்கு அந்த 2004 நோபல் பரிசு கிடைக்குது, நோபல் அவார்ட் ஃபார் பீஸ். அந்த பீஸ் கொடுக்கிற போது அப்பதான் மீடியா கேட்கறாங்க ஹூ ஆர் யூன்னு கேட்கறாங்க. ஏன்னா அந்த வருஷம் யாருக்கு கிடைக்கும்னு நினைச்சாங்கன்னா அன்றைக்கு இருந்த அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனுக்கு கிடைக்கணும். அவர் தான் நோன் பர்சன். ஆனா நோபல் கமிட்டி இந்த அம்மாவை தேர்ந்தெடுக்குது. அவங்க கென்யாவுடைய சுற்றுச்சூழல் அமைச்சரா இருக்காங்க. 4 கோடி மரங்களை வளர்த்தெடுத்தவர்கள், பெண்களின் பங்களிப்போடு அந்த மரங்களை வளர்த்தெடுத்தவர்கள், பெண்களால் மட்டுமே இந்த பூமியை காப்பாற்ற முடியும்னு நம்பினவங்க. அதனால அவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. ஆனா இவங்க கேட்குது மீடியா, ஹூ ஆர் யூன்னு கேள்வி கேட்குது. அப்பதான் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அந்த பதில சொல்றாங்க. அந்த அம்மா என்ன பதில் சொல்லியிருக்கலாம் தெரியுங்களா? she is the first woman completed her doctorate in eastern central Africa. ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் முதல் டாக்டரேட் படிச்ச பெண்மணி அவங்க தான். நான் தான் அவ அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கலாம். அல்லது டாக்டரேட் முடிச்சுட்டு ஆப்பிரிக்காவில இருந்து அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய முதல் ஆப்பிரிக்க பெண்மணி அவங்க. நான் தான் அந்த பெண்மணின்னு சொல்லியிருக்கலாம். கென்யாவுடைய முதல் பெண் அமைச்சர் அவங்க தான்.
நான் தான் கென்யாவுடைய முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 4 கோடி மரங்களை வளர்த்தெடுத்தவர்கள் சொல்லியிருக்கலாம், நான் 4 கோடி மரங்களை வளர்த்தெடுத்தவள் பெருமை சொல்லலாம். அந்த அம்மா அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அந்த அம்மா சொன்னாங்க ஐ எம் a ஹம்மிங் பேர்ட் அப்படின்னாங்க. ஐ எம் a ஹம்மிங் பேர்ட்னாங்க. எல்லாரும் அவங்க மூஞ்ச பார்த்தாங்க. அப்பதான் அந்த கதையை சொல்றாங்க. காடு தீப்பிடித்து எரிகிறது, எல்லா உயிர்களும் ஒரு ஆற்றங்கரையில் போயிட்டு அபயம் தேடுது, ஐயோ காடு தீப்பிடிச்சு எரியுதுன்ட்டு. ஆனா ஒரு சின்ன ஹம்மிங் பேர்டு மட்டும் அந்த தீக்கும் காட்டுக்கும் பறந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுச்சு? தண்ணி கொண்டு போனுச்சு. அப்பதான் வா 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 என்ன பண்றேன்னு கேட்டோன்னா, என்ன பண்றேன்னா நான் தண்ணி கொண்டு போறேன், தீ அணைக்க தண்ணி கொண்டு போறேன்னு சொல்லும்போது தான் மற்ற விலங்குகள் இங்க பாரு இவ்வளவு பெரிய யானை இருக்குது, தும்பிக்கை நிறைய தண்ணி கொண்டு போகலாம், அதுவே சும்மா இருக்குது, நீ என்னன்னு கேட்கும்போது தான் அந்த ஹம்மிங் பேர்ட் சொல்லுது, என்னால் அவ்வளோ தண்ணியை கொண்டு போக முடியாது எனக்கு தெரியும், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணணும், அது என்னுடைய கடமைன்னு சொல்லுது. ஐம் a ஹம்மிங் பேர்ட்னு அந்த அம்மா சொன்னாங்க. we all should be the humming bird. நம்மால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம செய்யணும். நம்ம நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியுமோ, ஒரு கடைக்கு போகும்போது ஒரு பாலித்தீன் பையை கொண்டு போகிறது பதிலாக துணி பையை கொண்டு போகிறது என்பது இந்த எவிக்ட் பொல்யூஷன் இன்னைக்கு ஹெல்த்தில் பொல்யூஷன் நீங்கள் கேன்சர் இன்னைக்கு வேகமாக பரவி வருகிறது. சுகர், ஹார்ட் அட்டாக் விட கேன்சருக்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இந்த நெகிழிப்பைகள் எரிக்கப்படுவதும் காரணமாக இருக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளார காஸ்ட்ரோஜினியஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ள இருக்கு. அதை விட முக்கியமா நெகிழிப்பைகள்ல கொண்டு வரக்கூடிய உணவு கலந்துடலாம். இன்னைக்கு உலகம் பூரா பேசுறது மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றி. நம்ம தூக்கி எறிஞ்ச எல்லா பிளாஸ்டிக்கும் ஒண்ணு எரிக்கிறோம் அல்லது எங்கேயாவது போய் நீர்நிலையில போய் சேர்ந்துருது. கடல்ல மலைகள் உருவாக்கி விட்டன, பிளாஸ்டிக் மலைகள். அது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் தண்ணியில கலந்துருச்சு, காற்றில் கலந்துருச்சு, உணவில் கலந்துருச்சு. நம்ம சாப்பிட்ற மீன்ல இருக்குது, சாப்பிட்ற தாவரங்கள்ல வந்துருச்சு. அதை சாப்பிட்டோம்னா, அதை சுவாசிச்சோம்னா, அந்த தண்ணியை குடிச்சோம்னா பிளட் வெசல்ல போகுதுங்கிறதெல்லாம் பழைய சயின்ஸ். இப்போ மெக்சிகோ யூனிவர்சிட்டி புது சயின்ஸ் ஒன்று போன வாரம் சொல்லியிருக்கு, இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கு, பிரெயின் பேரியரை கடந்து மூளையில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் சேகரமாகிறதா சொல்லியிருக்கு. மூளையில் அது தங்கிருச்சுன்னா அது அக்குமுலேட் ஆகுதுன்னு சொல்லுது. அதனுடைய விளைவுகள் புது புது நோய்களை உருவாக்கும். நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஏற்கனவே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. மினமோட்டான்னு ஒரு பகுதி. அந்த பகுதியில் மக்கள் ஒரு வினோதத்தை கண்டாங்க. என்ன கண்டாங்கன்னா, திடீர்னு பூனைகள், அவங்க வீட்டு பூனைகள்லாம் அப்படியே ஒரு டான்ஸ் ஆடிட்டு கீழே குதிச்சிடும், செத்து போயிடும். கேட் டான்ஸ்னு அதுக்கு பேர் வச்சாங்க. ஏடா பூனை தானே அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாள்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்க இருக்க மனிதர்கள் பிறக்கிற குழந்தைகள் வினோதமா பிறந்துச்சு, கை காலெல்லாம் சூம்பி போய் பிறந்துச்சு, மனிதர்களுக்கு தலை வீங்கிருச்சு அல்லது தலை சுருங்கினுச்சு, வினோதமான நோய் வந்துச்சு. நீண்ட ஆய்வுக்கு தான் அறிவியலாளர்கள் சொன்னாங்க, இந்த நோய்க்கு நீங்க சாப்பிட்ற மீன் தான் காரணம். நாங்க மீனா காலங்காலமாக மீன் சாப்பிட்றவங்க தான் நானே. என்ன மீன் சாப்பிட்ற காரணம்னு தான், காலங்காலமா நீங்க சாப்பிட்ட மீன் வேற, இப்ப சாப்பிட்ற மீன் வேற. உங்க ஊர்ல வந்திருக்க தொழிற்சாலை, பாதரச தொழிற்சாலை, மெர்க்குரி இண்டஸ்ட்ரி, அது கசிஞ்சு அந்த மெர்க்குரி இந்த தண்ணியில கலந்துருச்சு, மெர்க்குரி பயோ அக்குமுலேட் ஆகுது, அது மீன்களில் கலந்து விட்டது. மீனை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் நியூரோ டாக்சிக் உருவாகும், அதான் காரணம்னு சொல்றேன். இதை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கழிச்சு அந்த ஃபேக்டரியை மூடினாங்க. ஆனா அதே போல ஒரு ஃபேக்டரியை நம்ம கொடைக்கானல்ல அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சோம், அப்புறம் மூடணுங்கிறதெல்லாம் சோக கதை. அப்படின்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் நோய் வந்த பிறகு அல்ல. இதுக்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் இன்னைக்கு எராடிகேட் பிளாஸ்டிக், பீட் பிளாஸ்டிக்னா நம்ம எங்க இருந்தாலும் ஆரம்பிக்கணும். நம்ம முதல்ல ஆரம்பிப்போம், மற்றவங்களா பண்ண சொல்லுவோம். நம்ம மட்டும் நான் இந்த பிளாஸ்டிக் கிளீனிங் கேம்பெயின்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் நான் யாராவது ஒருத்தர் போடுவாங்க, நான் போய் பொறுக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு முறை நான் பொறுக்க தயார், ஆனால் அடுத்த முறை யாரும் போடாமல் இருக்கணும். நீங்க போட்டே இருப்பீங்க. பொறுப்புள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கணும். அதுக்கு என்ன தீர்வோ அதை பத்தி பேசணும். இதை எப்படி பேச முடியும்னா, வல்லமையான உங்களிடம் அந்த வல்லமை இருக்கிறது. இந்த இதுக்குள்ளார 1000 விஷயங்களை நம்ம பண்ணுவோம். இந்த விஷயத்தை பரப்புவோம். இந்த பூமியினுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு நமக்குள்ளார பகிர்வதற்கு 1000 விஷயம் இருக்குது. நம்ம பார்க்கறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் எனக்கு பிடிச்சதை நான் பகிர்றேன், எனக்கு பிடிச்சதை நான் பார்க்குறேன். ஆனால் நமக்கு எல்லோருக்கும் தேவையான ஒன்று இந்த இயற்கையை காப்பாற்றுவது. இந்த இயற்கையை காப்பாற்றுகிற அக்கறையை நாம் பரப்புவோம். இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு உங்களில் ஒருத்தர் இந்த மேடையில் பேசணும். த ப்ரௌட் அலுமினி ஆஃப்
இந்த சித்தா இன்ஸ்டியூட் அல்லது வேற வேற நிறுவனங்களில் நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம், சொல்லணும். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேடையில் வந்து இந்த பூமி ஆபத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த பூமி வாழும் என்கிற நிலைக்கு மாற்றி இருக்கிற ஒரு சூழலை உருவாக்குவதற்கான வேலைகளை நம்ம செய்யணும். எங்கள் ஊரில் கெட்டு போயிருந்த ஆற்றுல நல்ல தண்ணி வந்திருக்குன்னு சொல்லணும். எங்கள் ஊரில் காணாமல் போன பறவைகள் திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்வதற்கான வேலைகளை ஆரம்பிப்பது தான் இந்த சுற்றுச்சூழல் நாளுடைய செய்தி. ஆரம்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். உங்கள் மீது அந்த நம்பிக்கையோடு இப்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.